இந்த பூனைக்குட்டி மீனை பிடிக்கிறதுக்காக அதோட வாலை அப்படியே தண்ணிக்குள்ள விட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கு. அப்ப திடீர்னு அதோட வால் அப்படியே ஆடுது. என்னடான்னு பார்த்தா ஒரு பெரிய மீன் அதோட வாலை கடிச்சிட்டு இருக்கு. உடனே அந்த பூனைக்குட்டி அந்த பெரிய மீனை அப்படியே தண்ணிக்குள்ள இருந்து வெளியில இழுத்துட்டு ஓடி வந்துருது. வந்ததுக்கு அப்புறமா அந்த மீன் இன்னும் சாகாம அப்படியே உயிரோட துள்ளிக்கிட்டு இருக்கு. அதனால அந்த பூனைக்குட்டி அதை சாப்பிடாம அப்படியே பயத்துல அமைதியா உட்காந்துக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு ஒரு ரக்கூன் வந்து அந்த பூனைக்குட்டி கிட்ட இருக்கிற மீன் அப்படியே திருடிட்டு ஓடிடுது. அந்த ரக்கூனாச்சு அந்த மீனை சாப்பிடும்னு பார்த்தா ஒரு பெரிய கருப்பு கரடி அந்த இடத்துக்கு வந்து அந்த ரக்கூனை துரத்தி விட்டுட்டு அது அந்த மீனை திருடிக்குது. அதுக்கப்புறம் அந்த கரடி நம்ம பூனைக்குட்டியை பார்த்துட்டு துரத்த ஆரம்பிச்சிருது. அதனால நம்ம பூனைக்குட்டி பயந்து போய் அங்க இருக்கிற ஒரு மரத்து மேல ஏறிக்குது. பின்னாலேயே அந்த கரடியும் மரத்து மேல ஏறி வருது. ஆனா நம்ம பூனைக்குட்டி அதோட மூஞ்சிலேயே ஒரு அடி அடிச்சு அதை அப்படியே கீழே தள்ளி விட்டுருது. அந்த கரடி கிட்ட இருந்து தப்பிச்ச பிறகு நம்ம பூனைக்குட்டிக்கு ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிட்டு மலை மேல இருக்கிற பறவைகளுடைய முட்டையை போய் சாப்பிடலான்னு போது நம்ம பூனைக்குட்டிக்கு பிரச்சனை தான். ஏன்னா அந்த முட்டையை போட்டு கொக்குல அந்த இடத்துக்கு வந்து நம்ம பூனைக்குட்டியை குத்தி அங்க இருந்து துரத்தி விட்டுருதுங்க. இதுவும் அதுங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த மலை மேல இருந்து அப்படியே கடல்ல குதிச்சிருது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு வழியா அந்த கடல் அலையிலேயே அடிச்சிட்டு கரைக்கு வந்தா உடம்பு பூரா தண்ணியா இருக்கிறதுனால அதுக்கு பயங்கரமா குளிருது. அதனால பக்கத்துல ஒரு உடன் ஹவுஸ் பார்த்துட்டு அதுக்குள்ள போய் ஒளிஞ்சிக்குது. ஆனா அந்த இடத்துக்கு அந்த கரடி வந்து உள்ள நம்ம பூனைக்குட்டி ஒளிஞ்சிட்டு இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டு அதை சாப்பிடலான்னு பாக்குது. ஆனா நம்ம பூனைக்குட்டி அந்த கரடி கண்ணிலேயே படாம உயரமான இடத்துக்கு ஏறி அது மேல எதையும் தள்ளி விட்டுருது. அதனால அந்த கரடி மனுஷங்க தான் இந்த இடத்துக்கு வந்துட்டாங்களோன்னு சொல்லிட்டு பயந்து அடிச்சிட்டு அங்க இருந்து ஓடி போயிடுது. அதுக்கப்புறம் அந்த பூனைக்குட்டி நைட் கரடி வந்து நம்மள சாப்பிட போகுதுன்னு சொல்லிட்டு பயத்துல ஒரு ஆந்தையுடைய கூட்டுல போய் தூங்குது. தூங்கிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. என்னடான்னு பார்த்தா கீழ இருக்கிற செடி கொடிகள் எல்லாம் ஒரு பன்னிக்குட்டி மாட்டிக்கிட்டு இருக்கு. அதை போய் நம்ம பூனைக்குட்டி தான் காப்பாத்துது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பன்னிக்குட்டியோட ஃபேமிலி எல்லாம் அந்த இடத்துக்கு வந்துருதுங்க. அதோட குட்டி எல்லாமே ஒண்ணா சேர்ந்து போய் அதோட அம்மா கிட்ட பால் குடிக்குதுங்க. கூடவே சேர்ந்து நம்ம பூனைக்குட்டியும் அதுகிட்ட பால் குடிச்சு அதோட பசியை தீர்த்துக்குது. அதுக்கப்புறம் நம்ம பூனைக்குட்டி அங்க இருக்கிற ஒரு மரத்து மேல ஏறி உட்கார்ந்துட்டு இருக்கு. அப்ப அந்த இடத்துக்கு ஒரு பெரிய பாம்பு வந்துருது. அதனால பயந்து போன நம்ம பூனைக்குட்டி அப்படியே அந்த மரத்து மேல இருந்து தவறி கீழ இருந்த ஒரு பெரிய பள்ளத்துக்குள்ள விழுந்துருது. அதுல இருந்து வெளியில எந்திரிச்சு வரலாம்னு பார்த்தாலும் அந்த மண்ணு பயங்கரமா சறுக்கிட்டே இருக்கு. அதெல்லாம் மேல ஏறி வரவே முடியல. கடைசியில அந்த இடத்துக்கு ஒரு நாய்க்குட்டி தான் வந்து ஒரு பெரிய கயிறு தூக்கி அந்த பள்ளத்துக்குள்ள போட்டு உள்ள இருந்து நம்ம பூனைக்குட்டியை வெளியில இழுத்து காப்பாத்துது.